இகிகாய் என்பது ஒரு ஜப்பானிய சொல். அதன் பொருள் வாழ்வதற்கான காரணம் அல்லது ஒவ்வொரு காலையிலும் எழுந்திருக்க ஒரு காரணம் என்பதாகும். இந்த புத்தகம் ஜப்பானின் ஒகினாவா பகுதியில் வாழும் மக்களால் ஈர்க்கப்பட்டுள்ளது. அங்கு வாழும் மக்கள் உலகில் மிகவும் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்பவர்களாக அறியப்படுகின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மன அமைதி மற்றும் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை இந்த புத்தகம் விளக்குகிறது. வாழ்க்கை வேகமான வெற்றிக்காக அல்ல. நீங்கள் கற்றுக்கொள்வது, மகிழ்ச்சி என்பது சீக்கிரம் பணக்காரராகுவதில் இல்லை. ஒகினாவா போன்ற இடங்களில் மக்கள் 90-100 வயது வரை வாழ்வதற்கான காரணங்கள்: எப்போதும் செயலில் இருப்பது, எளிய உணவு சாப்பிடுவது, நல்ல நண்பர்களை வைத்திருப்பது, தினமும் எழுந்திருக்க ஒரு காரணம் வைத்திருப்பது. பெரிய பாடம்: குறுகிய கால உற்சாகத்தை விட நீண்டகால தொடர்ச்சியான முயற்சி வெற்றி தரும். ஒவ்வொருவருக்கும் எழுந்திருக்க ஒரு காரணம் தேவை. நீங்கள் கற்றுக்கொள்வது, நோக்கம் இல்லையெனில் சலிப்பு, குழப்பம் வரும். நோக்கம் இருந்தால் சிறிய வேலை கூட அர்த்தமுள்ளதாக தோன்றும். நோக்கம் என்பது பெரிய கனவு மட்டுமல்ல, அது குடும்பத்தை ஆதரிப்பது, ஒரு திறமையில் சிறந்தவராக ஆவது, பிறருக்கு உதவுவது. உங்கள் மனதை ஓய்வு பெற விடாதீர்கள். புத்தகம் சொல்லுவது: தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள், ஆர்வமாக இருங்கள். மனதளவில் வளர்ச்சியை நிறுத்தும் மக்கள் விரைவாக முதிர்ந்தவர்களாக உணர்கிறார்கள். பாடம்: வளர்ச்சி = இளமை. வலுவான உறவுகள் முக்கியம். மக்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான காரணங்கள்: நெருக்கமான நண்பர்கள், தினசரி உரையாடல், ஆதரவு உணர்வு. தனிமை மகிழ்ச்சியை குறைக்கும். ஆர்வம் கூட்டல் திறமை கூட்டல் மதிப்பு சமம் அர்த்தமுள்ள வேலை. உண்மையான திருப்தி கிடைப்பது: நீங்கள் செய்வதை நீங்கள் விரும்பினால், அதில் நீங்கள் திறமையானவராக இருந்தால், அது பிறருக்கு உதவினால், அது உங்கள் வாழ்க்கையை ஆதரித்தால். சம்பளம் மட்டும் போதாது. இந்த புத்தகத்தை முடித்த பிறகு நீங்கள் நினைப்பது: வாழ்க்கையை அவசரப்படுத்த வேண்டாம், திறமைகளை மெதுவாக வளர்த்து கொள்ள வேண்டும். பணம் மட்டும் அல்ல, நோக்கம் முக்கியம். உடல் நலம் கூட்டல் நண்பர்கள் கூட்டல் வளர்ச்சி சமம் உண்மையான வெற்றி. உங்களுக்கு மிகப்பெரிய தேக்கவே: ஒரு திறமையை ஆழமாக வளர்க்கத் தொடங்குங்கள். இளமையிலிருந்தே உடல் நலத்தை கவனியுங்கள். காலையில் எழுந்தவுடன் உங்களை உற்சாகப்படுத்தும் ஒன்றை கண்டுபிடியுங்கள்.